திருவள்ளூர் மாவட்டத்தில் 74 பேர் அமோனியா வாயுவை சுவாசித்து அப்படியே மயங்கி விழுகிறாங்க. அதில் 5 பேர் உடம்பு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய் இறந்தே போகிறாங்க. 31 பேர் வெண்டிலேட்டர் உதவியோடு சுவாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு கொடூரமான சம்பவம் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்திருக்கு. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்துக்கிட்ட ஒரு ஊருங்க. அங்கே ஒரு தொழிற்சாலை இருக்குது. அது என்ன தொழிற்சாலைன்னு கேட்டிங்கன்னா, இந்த மீன், இறால் இதெல்லாம் பதப்படுத்தி அப்புறம் ஏற்றுமதி பண்ணிவிடுறது. இந்த தொழிற்சாலை, இந்த நிறுவனம் அங்கே வந்து இருக்குது, தனியார் நிறுவனம். இப்படிப்பட்ட இந்த இடத்துல ஏகப்பட்ட பெண்கள் வேலை பார்க்குறாங்க. அதுவும் வெளிமாநிலங்கள்லேருந்து வர்றவங்க இங்கே அதிகம் வேலை பார்க்குறாங்க. ஒடிசா, அப்புறம் பீகார், மேற்கு வங்கம், ஜார்க்கண்டு, இன்னமும் பல இடங்கள்லேருந்து வந்து இங்கே வேலை பார்க்குறாங்க. இப்படி வேலை பார்த்துட்டு காசு வருது, அதை வச்சுட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த தொழிற்சாலைக்கு பக்கத்துலேயே ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ரூமெல்லாம் இருக்குது, அங்கேயே வந்து தங்கிக்கிறாங்க. 19 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே தான் ஆகுது. இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? எப்பவும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நேற்றைக்கு ஒரு சம்பவம் நடக்குது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை தான் லீவில் வந்து இருந்துருக்காங்க. நிறைய பேர் ரூம்லலாம் ரெஸ்ட் எடுத்துருந்துருக்காங்க. ஆனால் அந்த தொழிற்சாலையில் எந்த இடத்துல கேஸ் வந்து லீக் ஆகுதுன்னு தெரில. அமோனியாவை வந்து அப்படியே வந்து லீக் ஆகுது. லீக் ஆகி 300 ppm. அது என்ன 300 ppmனு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு 10 லட்சம் காற்று மூலக்கூறுகள் இருக்குதுன்னு வைங்களேன். அதில் 300 அமோனியா மூலக்கூறுகள் கலக்கிறது. 10 லட்சத்தில் 300 கலக்குதுன்னா ரொம்ப கம்மியான நம்பர் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, 10 லட்சம் அரிசியை எடுத்துக்குவோம். அதில் 300 இந்த விஷத்தன்மை உள்ள அரிசியை கலந்து விட்டோம்னா அதை சாப்பிட்டாலும் விஷம் தானே. அதே மாதிரியே தான் இதை சுவாசிக்கிறவங்களுக்கும் ஆபத்து தான். இதுவே காற்றுல வந்து ஒரு 50 ppmக்குள்ளே இருக்குன்னா லேசான ஏதாவது ஒரு சின்ன சின்ன அறிகுறிகள் ஏற்படும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 100 ppm இருந்தாலே அப்படி வந்து கண்ணெரிச்சல் ஏற்படும், தொண்டை வந்து எரியிற மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். ஆனால் 300லாம் தொட்டுட்டுனா கிட்டத்தட்ட ஆபத்தான நிலைமைக்கு போகிற மாதிரி, அப்படியே மயக்கம் வரும், இருமல் அப்படின்னு பல விஷயங்கள் வந்து ஏற்படும். 1000 ppm தொட்டுச்சு அப்படின்னா ஒரு சில நிமிஷத்துலேயே இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்குது. இந்த பெரியபாளையத்துக்கிட்ட 300 ppm அந்த அமோனியா வந்து காற்றுல கலக்குது. இது அப்படியே காற்றுல வந்து பரவுது. அங்கே ரூமில் இருந்தவங்களுக்கும் வந்து பாதிச்சிருந்துருக்கு. அதை தாண்டி இங்கே தொழிற்சாலைகிட்ட இருந்தவங்களுக்கும் பாதிச்சிருந்துருக்கு. ஏகப்பட்ட பேர் அப்படியே மயங்கி விழுந்துருந்துருக்காங்க. அப்படி இந்த சம்பவம் வந்து வெளியே தெரிய வருது. உடனே மீட்பு படையெல்லாம் வராங்க. ஏன்னா அவங்கள உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும்ல. உடனே ஏகப்பட்ட பேர் வராங்க. போலீஸு, தீயணைப்புத்துறை, அரக்கோணத்துலேருந்து தேசிய பேரிடர் மீட்பு படை, அதில் ஒரு சிறப்பு பிரிவு CPRN அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்படின்னா என்னென்னா, சீனா கெமிக்கல். இந்த கெமிக்கல்னால் பாதிப்படைகிறாங்கன்னா உடனே அந்த இடத்துக்கு இந்த சிறப்பு பிரிவு வந்துடும். பீனா பயாலஜிக்கல், உயிரியல் ரீதியாக ஏதாவது பாதிப்பு ஏற்படுதுன்னா அவங்க வந்துடுவாங்க. ஆர் ரேடியாலஜிக்கல், அதாவது இந்த கதிர்வீச்செல்லாம் பாதிக்குதுன்னு வைங்களேன், இவங்க வந்து எங்கேருந்து பரவுது எல்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் நியூக்ளியர். இது மாதிரி ஒரு சிறப்பு குழு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு பயங்கரமான பயிற்சியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. 30 பேர் கொண்ட குழு இந்த பெரியபாளையத்துக்கு வருது. இவங்க வந்து அந்த கரெக்டான சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு எங்கேருந்து வந்து இந்த வாயு வந்து கசிஞ்சிருக்குன்னு நவீன டெக்னாலஜி மூலம் பார்த்து அதை வந்து அடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் தான் இங்கே ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டுலாம் போகிறாங்க. ஏகப்பட்ட ஆம்புலன்ஸு நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொண்டு போகிறாங்க. பக்கத்துலேயே வந்து வேல்ஸ் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொண்டு போகிறாங்க. அப்புறம் வெங்கடேஸ்வரா அப்படின்னு சொல்லப்படுற ஹாஸ்பிட்டலு, அப்புறம் சென்னை அரசு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலு, அப்புறம் இன்னொரு ஹாஸ்பிட்டல் வந்து கொண்டு போகிறாங்க. 4 ஹாஸ்பிட்டலு. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அதிக பேர் இருக்காங்க. அது இந்த வேல்ஸில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 29 பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் தீவிரமான சிகிச்சை நடக்குது. எல்லாம் மயங்கியில் வந்து கிட்டத்தட்ட விழுந்துட்டாங்க. இது அவ்வளோ கொடூரமான ஒரு வாயுங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் இந்த அமோனியா வாயுவை இங்கே இந்த தொழிற்சாலையில் பயன்படுத்தினாங்கன்னு. அதுக்கான காரணம் மீன், இறாலும் கெட்டு போகக்கூடாது, அதுக்காக பயன்படுத்துவாங்க. கம்ப்ரெஷர் மூலம் நல்லா ப்ரெஷர் கொடுத்த நல்லா திரவமாக்கப்பட்ட அமோனியா இருக்குல்ல, இதை குழா மூலம் அந்த ரூமுக்கு அனுப்பிவிடுவாங்க. பொருள் இருக்க ரூமுக்கு அங்கே ஒரு வெப்பம் இருக்கும். அந்த வெப்பத்தை வந்து ஈஸியாக இந்த அமோனியா வந்து இழுத்துக்கும். அப்படி வெப்பத்தை இழுத்து அது அப்படியே ஆவியாகிடும். கிட்டத்தட்ட ரூம் வந்து நல்லா ஜிலுஜிலுன்னு வந்துடும். அதனால தான் அந்த அமோனியா, திரவமாக்கப்பட்ட அமோனியாவை உள்ளே அனுப்பிவிடுவாங்க. இப்போ வந்து அங்கே ஆவியாகிடுதா, இப்போ வந்து கேஸாக இருக்குது. அந்த கேஸை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய குழா மூலம் வந்து கொண்டு போவாங்க. இப்போ அந்த ரூம் வந்து நல்ல ஜில்லுன்னு வந்து இருக்கும், பொருளை வந்து கெட்டு போகாது. இப்படி அந்த வாயுவான அந்த அமோனியா வந்து பார்த்துட்டிங்கன்னா போகும் பெரிய குழா மூலம். எந்த இடத்துல லீக் ஏற்பட்டுச்சு அப்படின்னு தெரில. அது லீக் ஆகி அப்படியே 300 ppmல மக்களை வந்து பாதித்து எல்லோரும் மயங்கி விழுகிறாங்க. இதுதான் வந்து நடக்குது.
இன்னமும் வந்து விசாரணையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. 3 பேர் கொண்ட குழு வச்சுருக்காங்க. ஒரு வாட்டி ஒரு சம்பவம் நடந்துட்டுன்னா இந்த தொழிற்சாலை மட்டும் கிடையாது, பல தொழிற்சாலையை வந்து பார்ப்பாங்க எல்லாம் சரியான தரத்தில் இருக்கா அப்படின்னு. அதையும் தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா மாவட்ட ஆட்சியர் வந்து பார்க்குறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து ஆய்வெல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் இங்கே ட்ரீட்மெண்ட் நடக்குதுல்ல, இதில் நான் சொன்ன மாதிரி 74 பேரில் நேற்றைக்கு 3 பேர் 2 பேர் இறந்து போயிடுறாங்க. இன்றைக்கி காலையில் 3 பேர் இறந்து போயிடுறாங்க. 74 5 பேர் இறந்தால் 69 பேரா? 69 பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து 2 பேர் நீங்கள் நார்மலாக இருக்கீங்கப்பா அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாங்க. 67 பேருக்கு இன்னமும் ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த 67 பேரில் 31 பேர் வெண்டிலேட்டர் உதவியோட சுவாசிக்கிறாங்க. அதாவது இந்த அமோனியா உள்ளே போகுதுல்ல, அமோனியாவை வந்து அந்த வாயுவை சுவாசிக்கும் போது அப்படியே உள்ளே போயிடும் நுரையீரலுக்குள்ளே. இந்த அமோனியாவுக்கு வந்து ஈரப்பதத்தை ஈர்க்கக்கூடிய அதிக அளவுக்கு சக்தி இருக்குது. அதாவது எடுத்துக்கும், ரொம்ப பிடிச்சிருங்க தண்ணியை பார்த்தா, ஈரப்பதத்தை பார்த்தா. நம்ம நுரையீரலில் உள்ள ஈரப்பதத்தோடு அப்படியே ஒன்றிணைஞ்சு அமோனியா ஹைட்ராக்சைடாக மாறும். அப்படி மாறினுச்சுன்னா உள்ளே அப்படியே ஆசிட்டை ஊற்றினா எப்படி இருக்கும், அது மாதிரி வந்து எரியிற மாதிரி இருக்கும். இப்படியே வந்து தொண்டையெல்லாம் அப்படியே எரியும், அப்படியே இரும வரும், கண்ணை வந்து எரியும் அப்படின்னு பல விஷயங்கள் வந்து ஏற்படும். அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. அந்த அமோனியா மூலக்கூறு அதிகம் இருந்தது அப்படின்னா உடனே வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி உள்ளவங்களுக்கு, சுவாசிக்க முடியாதவங்களுக்கு வெண்டிலேட்டர் உதவியோட இங்கே சுவாசம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி 11 பேர் வந்து ஐசியூவில் ஆக்சிஜன் மாஸ்கோடு வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. 24 பேர் நார்மலாக இருக்காங்க. எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் போய்கிட்டு இருக்கு. உன்னிப்பாக டாக்டர்ஸ் எல்லாம் கவனிக்கிறாங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் எல்லாம் இருக்காங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் மட்டும் கிடையாது. எல்லாம் தீவிரமான சிகிச்சை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து எல்லாரும் பேசுகிறாங்க, இது எப்படி நடந்தது அப்படின்னு. இந்த சம்பவம் நேற்றைக்கு தான் நடந்தது. இன்னமும் வந்து இது சீரியஸான நிலமையில் இருந்துக்கிட்டு இருக்கு. இறந்தவங்களுக்கு 2 லட்ச ரூபா வந்து அறிவிச்சிருந்துருக்காங்க முதலமைச்சர் அவங்க. இதையும் தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா இறந்த உடல் இருக்குல்ல, அதை இங்கேருந்து கவர்மெண்ட் செலவில் எந்த ஊர் ஒடிசானா ஒடிசாவுக்கு வந்து அனுப்பி வச்சுருவாங்க. இது வந்து நடக்குது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், 19 வயசுலேருந்து 25 வயசு பெண்கள் அதிகமாக இருக்காங்க. இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியலை. எங்கேருந்தோ வந்து இங்கே கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. இங்கே ஒரு கொடூரமான சம்பவம் வந்து நடந்துருக்கு அமோனியா வாயினால். தொழிலாளர்களோட நலன் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பை கைஸ்.